ஜூன் 2ஆம் தேதி வெய் சாவ்டாங் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்குல ஒரு ஆண் நபருடைய அந்த சடலம் வந்து மீட்கப்படுது. ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. மேகாலயாவுக்கு ஹனிமூனுக்கு ஒரு கப்பல் போயிருக்காங்க. அதில் கணவர் மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதுக்கும் மனைவிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஒருவேளை முக்கோண காதல் தான் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்தவர் தான் ராஜா ரகுவன்ஷி. இவருடைய வயசு வந்து 29. இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. அதாவது டிராவல் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இவங்களுடைய மனைவி வந்து சோனம். இவங்களுடைய வயது வந்து 25. இவங்க 2 பேருக்குமே மே 11ஆம் தேதி வந்து திருமணம் நடக்குது. இது வந்து ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அண்ட் அந்த புகைப்படங்கள்லாம் நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக 2 குடும்பமுமே சேர்ந்து இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் அதாவது கல்யாணம் ஆனதுனால இந்த புதுமண தம்பதி வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா ஹனிமூனுக்கு போகலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ மே 11ஆம் தேதி உங்களுக்கு வந்து திருமணம் நடக்குது. மே 20ஆம் தேதி வந்து அவங்க மேகாலயாவும் போய் சேர்றாங்க. மே 21ஆம் தேதி வந்து மேகாலயாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட் வந்து ஷில்லாங். ஸோ ஷில்லாங் போயிட்டு மே 21ஆம் தேதி அங்கே இருக்கக்கூடிய இடங்களை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸ் எல்லாத்துக்குமே போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய இடங்களுமே சுற்றி பார்க்குறாங்க. மே 22ஆம் தேதி அகெயின் மேகாலயாவில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஸ்பாட் வந்து செரப்பூஞ்சி. ஸோ இங்கே போகலாம் அப்படிங்கிறதுனால முடிவு பண்ணி மே 22 என்ன பண்றாங்க அப்படின்னா செரப்பூஞ்சி போறதுக்காக கிளம்புறாங்க. ஒரு ஸ்கூட்டி வந்து இவங்க ரெண்ட் எடுக்கிறாங்க. ரெண்ட் எடுத்துட்டு செரப்பூஞ்சி பக்கத்துல இருக்கக்கூடிய சில இடங்கள் இது எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு 5 மணிக்கு வந்து ஈவினிங் 5 மணிக்கு வந்து மறுபடியும் அந்த ஹோம் ஸ்டேக்கு வந்துடுறாங்க. இப்போ மே 23ஆம் தேதி இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தேதி. மே 23ஆம் தேதி காலையில ஒரு 6 மணி இருக்கும். மறுபடியும் அவங்களோட அந்த ரெண்டல் ஸ்கூட்டி எடுத்துட்டு மறுபடியும் செரப்பூஞ்சியில் இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசம், அதாவது அங்க இருக்கக்கூடிய மலையை வந்து அங்க ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போகலாம், அங்க இருக்கக்கூடிய சில இடங்களை பார்க்கலாம், இன்னொரு பகுதி ஆஃப் செரப்பூஞ்சின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு போறாங்க. அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்த அந்த ஹோம் ஸ்டேல இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து கடைசியா அவங்கள காலையில 6 மணிக்கு பார்த்துருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு யாராலையுமே யூகிக்க முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா அவங்களுடைய ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சரி, ஒருவேளை இந்த மாதிரி செரப்பூஞ்சி மேகாலயா இதெல்லாமே ஹில்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த நெட்வொர்க் சில இடங்கள்ல வந்து கிடைக்காது. ஸோ அந்த ரீசன்னால ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ரகுவன்ஷியோடைய அப்பா அம்மா வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா ஃபேமிலியா கிளம்பி மேகாலயா வராங்க. வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வராங்க. அங்கேருந்து ஷில்லாங் வராங்க. ஸோ ஷில்லாங்கில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸார் வந்து இந்த கேஸை வந்து எப்படி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு கப்பல் ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க அண்ட் 3-4 நாளாக அவங்களோட ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக வேறு ஏதோ நடந்திருக்கலாம். மேபி வந்து அவங்கள கடத்திருக்கலாம் அவங்கள, இல்லைனா மேபி அவங்க எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரியான கோணங்களில் தான் வந்து போலீஸ் இந்த கேஸை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க விசாரணையை தொடங்கின உடனே அவங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஷில்லாங்லேருந்து சரியா 60 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மலை இருக்கு, அதாவது ஒரு மிகப்பெரிய காடுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அடர்ந்த வன பகுதியில் ரகுவன்ஷியா இருக்கட்டும் சோனமா இருக்கட்டும் இவங்க 2 பேருமே சேர்ந்து போன அந்த ஸ்கூட்டி வந்து தனியாக அங்கே வந்து நின்றுட்டு இருந்திருக்கு. அதாவது அங்கே ஆள் யாருமே இல்லை, பைக் மட்டும் தனியாக வந்து கைவிடப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கு. யாருமே எதிர்பாராத விதமா ஜூன் 2ஆம் தேதி வெய் சாவ்டாங் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்கு. செரப்பூஞ்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபால்ஸ்னு சொல்லலாம். அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்குல ஒரு ஆண் நபருடைய அந்த சடலம் வந்து மீட்கப்படுது. சடலத்தை
சொத்தை வந்து மீட்டெடுத்ததுக்கு அப்புறமா அவர் யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அந்த சடலத்தை வந்து எடுக்கும் போதே அது கொஞ்சம் அழுகிய நிலையில, முகம் எல்லாமே செதிஞ்சு போய் ஒரு டீகம்போஸ் ஆனா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் வந்து அந்த சடலம் வந்து இருந்துச்சு. அதனால இது யார் அப்படிங்கிறத வந்து சீக்கிரமா போலீஸ்னால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம், அவரோட கையில இருந்த ஒரு டாட்டூ, இந்த டாட்டூ வச்சுதான் அது வந்து ராஜா ரகுவன்ஷி அப்படிங்கிறத வந்து சடலம் மீட்கப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெட்டுகள் வந்து இருந்திருக்கு, ஏகப்பட்ட காயங்கள் வந்து இருந்திருக்கு. அதாவது பார்க்கும் போதே ஒரு ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு இருக்கும் போது தவறி விழுந்துட்டாரு, இல்லை பார்த்துட்டு இருக்கும் போது கீழே தவறி விழுந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா காயங்கள் எல்லாமே வந்து குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான காயங்கள் தான் வந்து இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சடலத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கத்தி இருந்திருக்கு. அந்த கத்தியில வந்து ரத்தம் படிஞ்ச ஒரு கத்தி வந்து அது பக்கத்துல இருந்திருக்கு. அது கூடவே ரெயின் கோட், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து அங்க இருந்திருக்கு. அது வந்து சோனம் அவர்களுடைய ஆடை தான் அப்படின்னுமே வந்து கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இப்போ போலீஸ் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதாவது சோனமை வந்து வேற ஏதாவது பண்ணியிருப்பாங்க, இல்லை மேபி கிட்னாப் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் போலீஸார் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் சோனமுடைய தந்தையாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் ரொம்ப பெரிய ஒரு பதற்றமான நிலையில தான் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து ராஜா ரகுவன்ஷி அவர்கள் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. ஸோ தன்னுடைய மகளுக்கு என்ன ஆகியிருக்குமோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பதட்டத்தோட இருந்திருக்காங்க. போலீஸுமே வந்து தொடர்ந்து வந்து சோனமை தேடுறத வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில தான் யாருமே எதிர்பாராத விதத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஜூன் 8ஆம் தேதி யாருமே எதிர்பாராத விதமா ஒரு விஷயம் நடந்தது. அதாவது சோனம் வந்து கசிப்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய நட்கஞ்ச் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போய் தானா சரணடைகிறாங்க. அதுவும் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கணவரை ஒரு கூலிப்படையை வச்சு நான் தான் கொலை செய்ய சொன்னேன் அப்படிங்கிற ஒரு வாக்குமூலத்தை வந்து கொடுக்குறாங்க. கேட்கும் போதே வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இது வரைக்குமே போலீஸ் வந்து சோனம்க்கு வந்து ஏதாவது ஆகியிருக்குமோ அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து அவங்கள தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் சோனமே இப்படி வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்கும் போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சோனம் வந்து போயிட்டு போலீஸ்ல வந்து சரண்டர் ஆகலை, போலீஸ் தான் வந்து சோனமை அந்த கசிப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு தாவால வந்து வச்சு அரெஸ்ட் பண்ணதாகவும் சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த மே 23ஆம் தேதி வந்து அவங்க கணவர் வந்து கொல்லப்படுறாரு. அப்போ அந்த மே 23ஆம் தேதியிலேருந்து இந்த ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் சோனம் அப்போ எங்கே இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ சோனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மே 23ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலமே ட்ரெயின் பிடிச்சி வாரணாசி வழியாக குவஹாத்தி வந்துடுறாங்க. அதுலேயும் முக்கியமாக போகும்போதே அவங்களோட ஃபோனை உடைச்சிடுறாங்க. ஏன்னா போலீஸ் அவங்களை எப்படியாவது ட்ரேஸ் பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபோனையும் உடைக்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே கிட்டத்தட்ட இது ரொம்ப திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. இப்போ இதுக்கப்புறம் போலீஸார் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கடைசியாக வந்து சோனமாக இருக்கட்டும் ரகுவன்ஷியாக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போயிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கைடை வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. மே 23ஆம் தேதி அன்னைக்கு இந்த கப்பலில் வந்து நான் பார்த்தேன், காலையில் 10 மணிக்கு இருந்தாங்க. ஆனால் அவங்க கூடவே சேர்ந்து ஒரு 3 நபர்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த 3 பேருமே ஹிந்தி பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய அதாவது மேகாலயாவை செரப்பூஞ்சியை சேர்ந்தவர்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொன்றுமே சொல்லியிருந்தாங்க, மே 22ஆம் தேதி அன்னைக்கு நான் தான் வந்து ரகுவன்ஷியாக இருக்கட்டும் சோனமா அவர்களாக இருக்கட்டும் 2 பேர்கிட்டையுமே நீங்கள் ட்ரெக்கிங் போகணுன்னா நான் வந்து கைடாக வரேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் வேணாம், நாங்கள் வேற ஒரு லோக்கல் கைடை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொன்னதாகவும் அவர் குறிப்பிட்றாரு. இப்போது போலீஸார் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவியை வந்து ஆய்வு செய்கிறாங்க. அப்படி செய்யும் போது தான் அந்த 3 பேர் யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த 3 பேர் யாருன்னா, அதில் முதல்ல வந்து விஷால் சிங் சௌஹான், இவர் வந்து 22 வயசு, இவர் இந்தூரை சேர்ந்தவர். அதே மாதிரி ராஜ் சிங் குஷ்வாலா, இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர், 21 வயசு, இவருக்கு இந்தூரை சேர்ந்தவர். ஆனந்த் பட்டேல், இவர் வந்து இந்தூரை சேர்ந்தவர். ஆனால் இவரை வந்து மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய சாகரில் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராஜ் சிங் குஷ்வாலா இவர் ரொம்ப முக்கியமான நபர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனமுடைய முன்னாள் காதலர் அப்படின்னு வந்து தெரிய வருது. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இந்த கொலை வந்து ஏன் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
சோனமுக்கும் இவருக்கும் வந்து ஒரு காதல் அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருந்திருக்கு. ஆனால் பெற்றோர்கள் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு தரலை அப்படிங்கிறதுனால வந்து அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு கொலையவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கோணத்துலையுமே வந்து போலீஸார் வந்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சோனமும் ரகுவன்ஷியும் தங்கி இருந்த இடத்துல இருந்த அந்த ஹோம் ஸ்டேலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த அக்யூஸ்ட் எல்லாருமே தங்கி இருக்காங்க. அதாவது அப்பப்போ சோனம் வந்து அவங்களோட மொபைல்ல இருந்து எங்கே இருக்காங்க, எங்கே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்ததையும் வந்து போலீஸார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இது தாண்டி இன்னும் சில முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு குளறுபடியா இருக்குன்னு சொல்லலாம். இல்லை இந்த கேஸை வந்து இன்னும் வேறு சில கோணங்களில் வந்து போலீஸார் விசாரிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து சோனா அவர்களுடைய தந்தை என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பொண்ணு இந்த கொலையெல்லாம் செஞ்சுருக்க வாய்ப்பில்லை. ஏன் அப்படின்னா 2 பேர் இவங்களோட திருமணமே வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் நடந்துச்சு. என்னோட பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக தான் இந்த திருமணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டா. இது ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அப்படி இருக்கும்போது மேகாலயா போலீஸ் தான் வந்து இதை வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க. இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் ரகுவன்ஷியோடைய அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய அண்ணனும் சரி அவங்களுடைய மனைவி சோனமும் சரி ரொம்ப சந்தோஷமாக தான் வந்து இந்த கல்யாணத்தில் வந்து இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க சந்தோஷமாக தான் அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹனிமூன் பிளான்ஸாக இருக்கட்டும், 2 பேருமே ரொம்ப சேர்ந்து தான் வந்து இதை அழகாக அதை வந்து ஆர்கனைஸ்லாம் பண்ணாங்க. ஸோ எனக்குமே இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி தான் தோணுதுன்னு அவருமே சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு விஷயமும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாபாவில் தான் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க சோனம் அப்படின்னு சில பேர் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இவரும் என்ன சொன்னார்னா, சோனம் அவர்கள் வந்து அந்த தாபாலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அதாவது சோனமுடைய அண்ணனுக்கு வந்து கால் பண்ணி அழுதுருக்காங்களாம். இந்த மாதிரி வந்து என்னை காப்பாத்துங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அழுது கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரகுவன்ஷியோடைய அண்ணாவுக்கு தெரிய வந்து அவர் தான் வந்து போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு சோனமா அந்த தாபாவில் வச்சு அரெஸ்ட் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இடையில அங்கே இருக்கக்கூடிய அந்த தாபாவுடைய ஓனருமே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு நைட் ஒரு 1 மணி போல் வந்திருக்கோம், வந்து ரொம்ப அழுதுகிட்டே வந்துச்சு, இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தவங்க கிட்ட உதவி கேட்டுச்சு, எனக்கு ஃபோன் கொடுங்க, ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்டுச்சு, யாருமே உதவி செய்யல. அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டப்போ நான் தான் சரி பாவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்தேன். ஃபோனை கொடுத்த உடனே ரொம்ப அழுதுகிட்டே அவங்களோட அண்ணாக்கு தான் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த தாபா ஓனரும் சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து அவங்க சரண்டர் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இவர் சோனம் அவர்களுடைய தந்தையாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாக நடத்தப்பட்ட ஒரு கல்யாணம் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை என்னுடைய மகள் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இது ஒரு ட்ரையாங்கிள் லவ்வாக இருக்குமோ, மேபி அதனால தான் வந்து சோனம் அவர்கள் வந்து தன்னுடைய கணவரை வந்து கொலை செஞ்சுருக்கலாம் அப்படின்ற ஒரு கோணத்திலையும் வந்து போலீஸார் விசாரணை செஞ்சுட்ருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து இந்தூர் போலீஸ் கஸ்டடியில் தான் வந்து இந்த அக்யூஸ்ட் எல்லாருமே இருக்காங்க. கூடிய விரைவில் சோனம் அவர்களை வந்து ஷில்லாங் கூட்டிகிட்டு போய் இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் வந்து தகவல்கள் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு இடையில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்கும் போதே கொஞ்சம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, ரகுவன்ஷியோடைய அக்கா வந்து ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. உனக்கு வந்து அந்த நபரை பிடிச்சிருக்குன்னா நீ போயிருந்துருக்கலாமே, ஏன் கொலை செஞ்ச அப்படின்னு அவங்க சொன்ன அந்த ஒரு போட்டிருந்த அந்த உருக்கமான பதிவு வந்து ஐ திங்க் பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப வந்து கண் கலங்கக்கூடிய விஷயமா தான் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் என்ன நடந்தது, எதுக்காக இந்த கொலை வந்து செஞ்சாங்க, உண்மையாகவே இந்த கொலை வந்து இந்த 4 பேர் தான் செஞ்சுருக்காங்களா, இதுக்கு பின்னாடி முக்கியமான ஒரு ரீசன், அதாவது முக்கியமான ஒரு விஷயமா சோனம் அவர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வரும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.